ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க. சர்க்கரை நோயை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ. இவ்வளோ நாள் நான் டயபிட்டிஸ் பற்றி நிறைய பேசல. இது ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ. நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் மக்கள் இந்த சிவாஜி கணேசன் டயலாக் மாதிரி, "என்னடா என்னை பேச வைக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி என்னை பேச வைக்கிறாங்க. நான் ஒன்றுமே பேச நினைக்கல. சோஷியல் மீடியா ஒன்ஸ் அகெயின். ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ, ஒரு கார்ட்டூன் அனிமேட்டட் வீடியோ. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தர் சாப்பிட்றாரு. சீனியாக சாப்பிடல, சரியா, சாப்பாடு சாப்பிட்றாரு, சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரு அனிமேட்டட் வீடியோ. சாப்பிட்றாரு, அந்த ஃபுட் அப்படியே உள்ளே போகுது, ஸ்டொமக்குள்ளே போகுது, உடம்பு அப்சர்வ் பண்ணுது. உடம்புல வந்து பயங்கரமான சுகர், அப்படியே கடல் அல்ல மாதிரி வந்துருச்சான். அப்போது பேங்க்ரியாஸ் வந்து கதறுது, ஐயோ ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஃபுல்லாக என்னடா இவ்வளோ சுகர் ஆக்கிட்டான்னு சொல்லி பேங்க்ரியாஸ் அழுகுது. அதுக்கு ஒரு டம்மி இமேஜ் வச்சு பேங்க்ரியாஸ் அழுகிற மாதிரி ஒரு வீடியோ. அப்போது அடுத்த நோட்டு, இன்னும் நம்ம பாஸ் மூவ் ஆகவே மாட்டார். அதாவது அந்த சாப்பிட்றவர் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரான் அல்லது உட்காந்துருக்காரான். அவன் அசைஞ்சாதான் நான் இன்சுலினை உள்ளே கொடுப்பேன், இல்லாட்டி நான் இன்சுலினையே உள்ளே செலுத்த மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். உடனே அவர் அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறானா, ஆஹா, உடனே இந்த தைஸ் மசில் குவாட்ரிசெப்ஸ் பம்ப் ஆகிற மாதிரி காமிச்சோடனே பார்த்தியா நடக்கிறான், ஓகே ஓகே இப்போ வேலையை பாரு. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு நடந்தால் மட்டுமே உங்கள் உடம்புல இன்சுலின் சுரந்து உள்ளே வந்து சேரும். இப்படியே கொஞ்ச நாள் விட்டுட்டா அப்படியே வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுவாங்க, அப்புறம் சர்க்கரை நோய் வந்துடும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. மக்களை வந்து அடிமுட்டால் நினைக்கிற மாதிரி இருக்கவர் தான் இந்த வீடியோவை தயாரிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை அப்படியே ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுவோம். கார்ட்டூன் அதில் சொல்லப்பட்ட விதம் யார் பண்ணான்னு தெரில, பண்ணிட்டாங்க. பட் அந்த வீடியோ கூட நான் இங்கே போஸ்ட் பண்ண விரும்பலை. பட் சொன்ன விதம் வந்து அப்பட்டமாக தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற கேஷியர், சரியா, அவர் என்ன பண்ணுறாரு, அரை மணி நேரம் தான் டைம், இல்லாட்டி மக்கள் டென்ஷனில் க்யூவில் நிற்கிறவன் மானாவரியாக திட்டுவான். அப்போ என்ன பண்ணவர், அவர் உடனே போய் சாப்பிட்றாரு. சீக்கிரம் வந்து கேஷில் உட்காந்துட்டு அடுத்த வசூல் ஆரம்பிச்சிடுவார். இது கேஷியராக இருக்கலாம், ஐடி கம்பெனி இருக்கவங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க, கால் சென்டரில் இருக்கும், எல்லாருமே இப்படி தான் உட்காடுறாங்க. சரி, இன்றைக்கி தான் நவநாகரிக உலகம். அப்போ பூ கட்டுறவங்க சாப்பிட்டுட்டு பூ தான் கேட்ட உட்காருவாங்க, சரியா. ரோட்டு கடையில் கடை போட்டுருங்க, சாப்பிட்டு வந்து டப்புன்னு உட்காந்து காய் கடையில் வியாபாரம் பார்க்க உட்காருவாங்களே தவிர, உட்காந்தவொடனே இன்சுலினா உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் டயபிட்டிஸ் வந்துருமா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, அதே சாப்பிட்டுட்டு உடனே டிக்கெட் கொடுக்குற கண்டக்டர் சாப்பிட்டுட்டு கொடுக்குறோன்னு ஓடிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு ஒரு வண்டி தள்ளுறவர், சாப்பிட்டுட்டு ஒரு மூட்டை தூக்குறவர், எல்லாரும் வேலை பார்த்தா, சாப்பிட்டுட்டு ஒரு கட்டட தொழிலாளி வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் டயபிட்டிஸ் இல்லையா? எத்தனை பேர் கட்டட தொழிலாளியில் டயபிட்டிஸோடு இருக்காங்க? ஸோ டயபிட்டிஸ் வர்றதுக்கான காரணம் வேறு இருக்குங்க. அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். என்னோடய பேஷண்ட்ஸ் யாரும் வந்து கேட்டாங்கன்னா என்னால் நேராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.